கொடிவேரி ரீச் பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், என்னடா விலாகு வெறுப்புன்னு போயிட்டுருந்துச்சு. இப்போ நான் வீட்டிலேருந்து எங்கேயோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கொடிவேரி நாங்கள் போனது ஃபேமிலியோட. ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தால் கூட நான் அங்கே எங்கேயாச்சும் நான் பேசியிருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபேமிலியோடு வந்திருந்தனால என்னால் எதுவுமே பேச முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சேனலை கவர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ், அதுவும் நிறைய சினிமா படங்கள், நிறைய ஷூட்டிங் எடுத்த ஒரு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரி தான். பழைய காலத்து படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிவேரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. ஸோ அந்த கொடிவேரிக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீராடல் ஆடிட்டு வந்த ஒரு vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் எங்கேயுமே இடையில நான் பேசியிருக்க மாட்டேன். அது என்ன ரீசனுங்கிறது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நாங்கள் எப்போ வீட்டிலேருந்து கிளம்புனோம், எந்த ரூட் வழியாக போனோம், எந்தெந்த ஊர்கள்லாம் கனெக்ட் பண்ணி போனோம், எப்படி கொடிவேரி ரீச் ஆனோம், அதுக்கப்புறம் கொடிவேரியில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் இதே மாதிரி இடையில வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் கொடிவேரியில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அண்ட் ரிட்டன் நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையும் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் 4K. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியில் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் 4K குவாலிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான vlog-ஆக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க vlog-ஐ பார்த்து.
அவங்க வீட்லயே சாப்பிட்டாங்க. எடுக்கிறதுக்கு அங்கே போயிடுறா கேப்ல கண்ணு
என்ன அமைதியோட நீங்க எங்க நிறுத்துங்க டீயை குடிச்சு போலாம் இங்கே என்ன இங்க நிறுத்துங்க டீயை எங்க தூக்கமா வருது தூங்குங்க இதுதான் சான்ஸ் எனக்கு தூங்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு பத்தலையே அது எனக்கு வேற இடம் இல்லை எனக்கு வேற இடம் இல்லை அம்மா என்ன சொன்னாங்க ஆசை இருக்கோ அது வேற மலை பொம்மை அது வேறு இது வேற மலை
கொடிவேரி ரீச் பண்ணிட்டோம். தண்ணியில் ஆடும்போது எங்கள் ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். ஸோ கைஸ், கொடிவேரி எப்படி ரீச் ஆனோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ரூட் வழியாக வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு புரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரூட்டு கண்டிப்பாக தெளிவாக புரிய வரும். ஸோ கொடிவேரி ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்குள்ளே நாங்கள் நுழைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு விஷயமே நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள். காலையில் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி கூட்டமாக இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் அட்லீஸ்ட் கார் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம் முடிஞ்சுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு டிமாண்டுங்க. இந்த கொடிவேரி யானையில் போய் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு டிமாண்டு. அதுவும் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் மக்கள் கூட்டம் அங்கே ஜாஸ்தி ஆகுது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது சீசன் வந்தாச்சு, மே மாதம் வேறு, வெயில் எப்படி கொளுத்துன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெயில் கொளுத்திட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி யானையில் வந்து குளிச்சா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடாக இருக்கும் நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. பட் நாங்கள் அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா தண்ணி அங்கே நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ஓரளவு வெது வெதுன்னு அந்த ஒரு கூழ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட குளிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 3-3.5 மணி நேரம் குளிச்சிருப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு ஆளுக்கு கொடிவேரி டேமில் போய் குளிக்கிறதுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 6 பேர் போனோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு லாரி போகுது. ஸோ இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் அந்த ஃபுட்டை நல்லா சாப்பிடக்கூட முடியல. நான் ஏன் அதை ஆவரேஜ்னு சொல்கிறேன்னா டேஸ்ட்டே இல்லை அந்த ஃபுட்டெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சரியாக கூட சாப்பிட முடியலை. ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதி தட்டு வச்சு தான் போனாங்க. நாங்கள் அதை பார்த்து தான் இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி டைமில் நாங்கள் எப்படி குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்ணில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏன் அது வீடியோ எடுக்க முடியலைங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஃபோனை பேக்குள்ளார வச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்டிங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்கன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் இப்படி தெளித்து அது நம்ம ஃபோன் மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒரு சேஃப்டியான ரீசன்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்குள்ளார வச்சு நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. பட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்தப்போ ஒரு சில வீடியோலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்லிவிட்டு நான் vlog-ஐ முடிச்சிடுறேன். இப்போது கொடிவேரி டேமை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு வந்துடுங்க. செம்ம ஹை டிமாண்ட் இங்கே. மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கவே இல்லை. நல்ல டிமாண்டு தான் இந்த இடத்துக்கு. நீங்கள் தமிழில் பார்த்தது கீழ்ப்பாக்கம், இப்பொழுது மேல்பாக்கம். Your phone is getting hot.
ஹாட் அதுதான் ஹீட்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கூலிங் ஆகும். ஸோ கைஸ் இப்படி தான் நாங்கள் எங்களுடைய மே 1 அதாவது மே தினம், இன்னொன்றும் சொல்லப்போனால் தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம். ஸோ இந்த மே 1 இந்த vlog-ஐ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா உழைப்பாளர்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுடைய லீவ் டே சும்மா செம்மையாக ஆரம்பித்து செம்மையாக முடிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா கொடிவேரியில் நாங்கள் குளித்தப்போ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டிங்கில் சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கொடிவேரி ஃபஸ்ட்டு உள்ளார நுழைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோக்கா ஒன்று ஜாஸ்தி இல்லை. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் போய் ஒரு கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு. அதாவது எங்கள் அம்மாவை, எங்கள் அக்காவை, எங்களுடைய மாமாவையும் அத்தையும் கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா போயாச்சு. ஃபஸ்ட்டு தொட்டோன்னே நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் போனோம். வாட்டர் ஃபால்ஸில் போனது பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறை மேலே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வழுக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இப்படியே ஓடி வர்றதுனால பார்த்திங்கன்னா
தண்ணி கண்டிப்பாக உங்களை இழுத்துட்டு போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கால் உள்ளங்கால் அளவு இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்பல்ஸ் போட்டு போனாலும் சரி, வெறும் காலோடு வந்தாலும் சரி, சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்டர் பிடிச்சிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகணும். யார் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே போய் கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நில்லுங்க. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இங்கே லேடிஸ்க்கு தான் பிரச்சனை. பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் நிற்கணும். நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கீழே குளிக்கிறவங்களுடைய கூட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இல்லை. பட் அங்கே வாட்டர் ஃபால்ஸில் நின்றவங்க வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்னாங்க. நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நின்றுருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அங்கே குளித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு, நம்ம குளிக்க வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஸோ எங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் அப்படின்னு தேடும்போது கரெக்டாக ஒரு பாறைக்கிட்ட எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளித்து முடிச்சாச்சு. நிறைய நேரங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் கும்மிகிட்டே இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து போக போக எங்கள் மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ ஃபுட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் 3 மணி நேரம் குளித்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் எங்களுக்கு உரைக்கவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளார நாங்கள் போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்ட்டே இருக்குதுங்க. மணல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெரியாமல் வெறுங்காலில் வந்துட்டோம் போல இருக்குது. ஏதோ இந்த அடுப்புக்கிட்ட நின்ன மாதிரியே வந்து அடுப்பு மேலே நின்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையான சூடு இருந்துச்சு. பட் அந்த கரைக்கிட்ட, அதாவது அந்த தண்ணி வர இடத்துக்கிட்ட நின்னப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரே வந்துச்சு. ஏன்னா மணல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேகுச்சு. பட் தண்ணிக்குள்ளார இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இல்லை, சூடும் இல்லை. அந்த நார்மல் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த நார்மல் கண்டிஷனில் நாங்கள் வந்து குளிக்கும் போது வெயில் எங்களுக்கு உரைக்கவே இல்லை. செம்மையாக குளிச்சுட்டு வந்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு அந்த 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளிக்க போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு சூடாயிடுச்சு. நாங்கள் உள்ளார போயிட்டோம். எப்போவுமே எங்கள் நீலகிரி எங்களை மாதிரி இருக்கிற ஊருக்காரங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை தண்ணியிலலாம் குடித்தா கோல்டு பிடிச்சிடும். ஸோ நீலகிரியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி சுடு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடிவேரி டேமில் அனுபவிச்சிருந்தோம். ஸோ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்க போனப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு சூடாயிடுச்சு. ஸோ ஓரளவு சூடானதுக்கப்புறம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போயிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்மிட்டு வெளியே வரேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி உள்ளார சூடு, வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெயில் எங்களுக்கு உரைக்கவே இல்லை. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கொடிவேரி அப்படிங்கிறது செம்மையான ஒரு பிளேஸு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஸோ இத்தோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பை.